இளைப்பாறு செய்யும் மற்றும் இழைக்கப்பட்ட கனவுகளை மீட்டெடுக்க செய்யும் சக்தி உடையது. இப்போது நம் அனைவரையும் கற்பனையில் நுழைந்து அற்புதமான தருணங்களை அனுபவிக்க செல்லும் நேரம் வந்துவிட்டது. கற்பனை மூலம் நம்மை மற்றொன்றிற்கு அழைத்து செல்வதற்காக தமிழ் நாடக குழுவை மேடைக்கு அழைக்கிறேன். என்ன சித்திரகுப்தர் சரியான நேரத்துக்கு வந்து விடுவாரே, இன்னும் காணவில்லை. பிரபுவிற்கு என் பணிவான வணக்கங்கள். என்ன சித்திரகுப்தரே, ஏன் இன்று சபைக்கு வர காலதாமதம்? நேரத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டிய நீங்களே எவ்வாறு செய்யலாமா? இல்லை பிரபுவே, முன்பு போல் இல்லை இந்த மலோகம். இந்த மானிடர்கள் பல நோய்கள் காட்பட்டதால் எனக்கு ஒர்க்லாட் அதிகமாகிவிட்டது பிரபுவே. இப்படியே போனால் நான் ஓவர் டைம் பார்க்க வேண்டியது இருக்கும் பிரபுவே. என்னது, யமலோகத்தில் நீங்கள் ஓவர் டைம் பார்க்கும் அளவிற்கு என்ன ஆயிற்று? நீங்கள் கூறுவதை என்னால் நம்ப முடியவில்லை. உங்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டுமென்றால் என்னிடம் நேரடியாகவே கேளுங்கள். பிரபுவே, நான் தங்களிடம் பொய் கூறுவேனா? சரி சரி, நீங்கள் கூறுவது பொய்யா மெய்யா என்பதை நாம் பூலோகம் சென்றே பார்ப்போம். தங்களது சித்தம் அதுதான் என்றால் அப்படியே ஆகட்டும் பிரபுவே. சரி வா, பூலோகத்திற்கு செல்வோம். யாருங்கே? எருமை வாகனத்தை தயார் செய்யுங்கள். பிரபு பூலோகம் செல்ல இருக்கிறார். டேய் கிட்டு சிட்டு, உள்ள என்ன பண்றீங்க? ஐயோ, என்னடா ஆச்சு இந்த ஊர் மக்களுக்கு? இந்த மக்கள்லாம் காலையில காஃபி டீ குடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டாங்க போல இருக்கே. பால் வேற கொதிச்சிட்டு இருக்கு, போட்டு வச்ச போண்டா வேற ஆறிக்கிட்டு இருக்கு. ஒரு ஈ காக்கா கூட இந்த பக்கம் காணும். அம்மா, நீங்க போட்டு வச்ச போண்டால இவ்வளோ ஈ வைக்கிறேம்மா, நீங்க ஒரு ஈ கூட இல்லைன்னு சொல்றீங்க. அம்மா, நம்ம வீட்டை சுற்றி நிறையா காக்கா உட்காந்துருக்கம்மா, ஒரு காக்கா கூட உட்காந்துருலன்னு சொல்றீங்க. ஐயோ ஐயோ, உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, வாங்கிட்டு போங்க, வாங்க வாங்க. சித்திரகுப்தா, பார்த்தாயா? பூலோகம் வந்தவுடன் என்ன ஒரு அமுதமொழி காதில் பாய்கிறது. பிரபுவே, நம்மை தான் வாங்க வாங்க என்று அழைக்கிறார்கள் போலிருக்கிறது. வாருங்கள் பிரபுவே, செல்வோம். இங்கே மச மச நிக்காம வெளியில யாராவது கஸ்டமர் வராங்களான்னு போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்கம்மா. அம்மா, என்ன என்ன, ஏன் இப்படி ஓடி வரீங்க? 2 காலில் குண்டகளா போட்டுட்டு 2 கோமாளி மாமா வந்திருக்காங்கம்மா. என்ன கோமாளியா? கோமாளியா இருந்தா என்ன, பெருசாலியா இருந்தா என்ன, நம்ம கடைக்கு சாப்பிட்டு வந்தா போதும். அவங்கள போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. ஆமா, பார்க்க கோமாளி மாதிரி தான் இருக்காங்க. எந்த நாடக கம்பெனிலேருந்து ஓடி வந்தாங்கன்னு தெரில. எங்கேருந்து வந்தா என்ன, நம்ம கடைக்கு வியாபாரம் ஆனா போதும். வாங்க, உள்ள இலை போட்டாச்சு, சாப்பிட போங்க. என்ன, பூலோகத்தில் உள்ளவர்கள் இலையா சாப்பிடுவீர்கள்? ஐயோ ஐயோ, இவங்களோட ஒரே ரோதனையா போச்சு. சாப்பிட வாங்கன்றதை தான் இப்படி சொன்னேன். சித்திரகுப்தா, இந்த மானிடர்கள் அடிக்கடி மனைவியை ஞாபகப்படுத்தி விடுகிறார்கள். பிரபுவே, நீங்கள் தானே அழைப்பதை விட இந்த மானிடர்கள் தான் அதிகமாக அழைக்கிறார்கள். ஆம் சித்திரகுப்தா, சரி வா, உள்ளே சென்று உணவருந்தலாம். வாருங்கள் பிரபுவே, செல்வோம். வந்தாலும் வந்தாங்க, நல்லா வசதியானவங்களா வந்திருக்காங்க. இவங்களை வச்சு ஒரு லாபம் பார்த்துட வேண்டியதான். ஆகா, ரொம்ப பசிக்குதே. கடைக்கு போய் ஒரு டீம் போண்டா சாப்பிட்டு வருவோம். இந்த போண்டா எவ்வளவுக்கா? கையை எடுப்பா. இந்த ஒரு போண்டா 6 ரூபாப்பா. எனக்கு அந்த ஆறி போன போண்டாவுக்கு 6 ரூபா சொல்றீங்க, கொஞ்சம் சொல்லி கொடுங்க. நான் என்ன பஜ்ஜி எப்படி போடுறது, போண்டா எப்படி போடுறதுன்னு சொல்லித்தர பலகார பள்ளிக்கூடமா நடத்துறேன். உனக்கு சொல்லி தந்தா என் வியாபாரத்தை நான் எப்படிப்பா பார்ப்பேன்? அது இல்லக்கா, கொஞ்சம் குறைச்சு கொடுங்கன்னு சொல்ல வந்தேன். குறைச்சி தந்தா வாங்கிப்பல? வாங்கிக்கிறேன். கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்மா. பேச்சு மாற மாட்டியே? மாற மாட்டேன். டேய் கிட்டு சிட்டு, அந்த அங்கிளுக்கு போண்டா கொஞ்சம் குறைச்சி தண்ணுமா, நீங்க கொஞ்சம் குறைச்சி தாங்க. லோல் லோல் போண்டா வாங்கிக்கோங்க, லோல் லோல் போண்டா வாங்கிக்கோங்க, லோல் லோல் காசு கொடுங்க, லோல் லோல் காசு கொடுங்க. என்ன, நான் ஒன்று சொன்னா இவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்களே. நல்ல கடைக்குடா சாப்பிட வந்தோம், ஜூட்டு விடுறா கைப்புள்ள. மாமா நில்லுங்க மாமா, கழிச்சு தரோம் மாமா. அம்மா, அந்த மாமா போய் ஓடிட்டாங்கம்மா, பசிக்குதுமா. நம்ம கடையில தான் இவ்வளோ பஜ்ஜி போண்டா இருக்கே, எடுத்து சாப்பிட வேண்டியதானே? இதெல்லாம் எங்களுக்கு வேணாமா. நல்ல கடையில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு பீஸா, பர்கர், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் எங்களுக்கு வேணுமா. சொன்னா கேட்கவா போறீங்க? போய் ஆர்டர் போட்டு சாப்பிடுங்க போங்க. ஐ ஜாலி. விளம்பரம் இடைவேளைக்கு பின் நிகழ்ச்சி தொடரும். கை கைவீசு, தியானம் கற்கலாம் கைவீசு, பரதம் கற்கலாம் கைவீசு, சிலம்பம் கற்கலாம் கைவீசு, நம்ம ஸ்கூலில் எல்லாம் கற்கலாம் கைவீசு.
மகரிஷிதான். ஓஹோ, தரம் என்றாலே மகரிஷிதான். தரமான கல்வினா நம்ம மகரிஷி பள்ளிக்காரிதான். சின்ன பசங்க நாங்க பொய் சொல்ல மாட்டோம். நம்பி வாங்க. நிகழ்ச்சி தொடரும். மா வயிற்ற வலிக்குதுமா. கண்டதையும் சாப்பிடாத சொன்னா கேட்குறீங்களா? சரி வாங்க டாக்டர்கிட்ட போகலாம். நில்லுங்க, யாருக்கு என்னாச்சு? குழந்தைங்களுக்கு வயிறு வலி சார். சரி, டாக்டர் உள்ள பிஸியாக இருக்காரு, கேட்டுதான்னு சொல்லுங்கள், வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். டாக்டர் உங்களை பார்க்க ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. சீக்கிரமாக உள்ள வர சொல்லு. டாக்டர் உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க. வாங்க. உடம்புக்கு என்ன பண்ணுது? குழந்தைங்களுக்கு வயிறு வலி டாக்டர். வயிறு அளவுக்கு அப்படி என்ன வாங்கிட்டு சாப்பிட தந்தீங்க? பீஸா பர்கர்னு கண்டதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க டாக்டர். கண்டதை வாங்கி தரீங்க. சரி, நீங்க சொல்லுங்க பசங்களா, உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு? டாக்டர், என் வயிற்றுல டம்மு டும்முன்னு சவுண்டு கேட்குது டாக்டர். டாக்டர், அவனுக்கு நாச்சும் பரவாயில்ல டாக்டர். வயிற்றுல ரயிலே ஓடுது டாக்டர். ஒரே அரிப்பு டாக்டர். இப்படி பிடியில் வசிக்கிற மாதிரி இருக்கு டாக்டர். சரி, பயப்படாதீங்க, நான் இப்போ செக் பண்ணி சொல்றேன். நீ வாப்பா. மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சு இழுத்து விடுங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. லைட்டாக ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, கோல்டும் இருக்கு. நழுத சாப்பிட்டீங்கன்னா உடனே சரியா போயிடும். ஐயோ, என்ன பசங்க நீங்க! இதுல எழுதியிருக்கிற மாத்திரையை வாங்கி சாப்பிட சொன்னா இந்த பேப்பரையே சாப்பிட்றீங்க. சரி டாக்டர், இந்த வயிறு வலி போகணும்னா வேற என்னென்ன சேர்க்கணும், என்னென்ன சேர்க்கக்கூடாது? கோழி முட்டை ஆவாது, பால் தயிர் ஆவே ஆவாது, புளி சேர்க்கவே சேர்க்காதீங்க. டாக்டர், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? சீக்கிரமா சொல்லி கிளியர் பண்ணிடுவோம். டாக்டர், முட்டையிலேருந்து தானே டாக்டர் கோழி வரும். நீங்கள் கோழி முட்டை ஆகாதுன்னு சொல்கிறீங்க. பாலில் உரம் ஊற்றுனா தயிர் ஆயிடும்ல டாக்டர். நீங்கள் பால் தயிர் ஆகாதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் புளியை சேர்க்குறதுக்கு அவங்க என்ன சர்க்கஸ் கம்பெனியாக நடத்துகிறாங்க, புளி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஐயோ, அதை நான் சாப்பாடில் சேர்க்க வேணான்னு சொன்னேன். ஒன்ன மாதிரி அசிஸ்டன்ட் வச்சுருந்தா நான் பெரிய டாக்டர் ஆயிடலாம். என்னை புகழாதீங்க டாக்டர், எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. நன்றி டாக்டர். தம்பி, இந்த சீட்ல எழுதியிருக்கிற மாத்திரை கொடுப்பா. என்னம்மா, கண்டதையும் சாப்பிட்டு வயிற்று வலி போல? ஆமா, இந்தாங்க. இந்தாங்கம்மா, இதை காலையில் மதியம் நைட்டுன்னு கரெக்டான வேலையில் தந்துடுங்க. சரிப்பா. சித்திரகுப்தா, இந்த மானிடர்களுக்கு கொடுத்த போண்டாவை சாப்பிட்டவுடன் எனக்கு மிகவும் வயிறு வலிக்கிறது. பிரபுவே, நான் அப்போதே கூறினேன் அல்லவா, பல நாள் பட்டினி கடந்தவன் போல் உண்ணாதீர்கள் என்று. இப்போது அவசியப்படுகிறீர்கள். சித்திரகுப்தா, முதலில் என் வயிற்று வலி நீக்க ஒரு வழியை கூறு. அங்கு சென்று கேட்போம் பிரபுவே. வா செல்வோம். நில்லுங்க, ஏன் இப்படி ஓடி வரீங்க? யாருக்கு என்ன ஆச்சு? எங்களது பிரபுவுக்கு மிகவும் வயிறு வலிக்கிறது. இருங்க, டாக்டரை போய் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், உங்களை பார்க்க ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. சீக்கிரமா உள்ள வர சொல்லு. டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. சொல்லுங்க, யாருக்கு என்ன ஆச்சு? எங்களது பிரபு குண்டாக போண்டாவை பார்த்ததுடன் அதிகமாக உண்டு விட்டார். ஏன் அதை உங்க பிரபு சொல்ல மாட்டாரா? ஒரு வாயில போண்டா வச்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க. டாக்டர், எனக்கு மிகவும் வயிறு வலிக்கிறது. உள்ள எலியும் பூளையும் சண்டை போடுவது போல் இருக்கிறது. நீங்க சொல்றத பார்த்தா மாத்திரை தந்தாலும் சரியாகாது போல இருக்கே. 2 ஊசி குத்துனா உடனே சரியா போயிடும். ஏன் அந்த ஊசி எடுத்துட்டு வா. என்ன சித்திரகுப்தா அவர்கள் எனக்கு ஊசி குத்திக்கிறேன் என்கிறார்கள்? பிரபுவே, நமது நரகலோகத்தில் பாவங்கள் செய்பவர்களுக்கு தான் ஊசி குத்தி தண்டனை கொடுப்போம். நாம் இங்கு என்ன பாவம் செய்தோம்? ஆம் சித்திரகுப்தா, நாம் என்ன பாவம் செய்தோம்? வா, இங்கிருந்து சென்று விடலாம். நில்லுங்க, ஊசி குத்தாம போறீங்க, நில்லுங்க.
சித்திரகுப்தா, இப்பொழுதாவது என் வயிற்று வலியை நீக்க ஒரு தீர்வினை கூறு. அங்கு சென்று கேட்போம் பிரபுவே. சரி வா செல்வோம். மானிடா, உன் கடையில் வயிற்று வலியை நீக்க மாத்திரை கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும், எல்லா மாத்திரையும் கிடைக்கும். அப்படி என்னெல்லாம் மாத்திரை உன் கடையில் கிடைக்கும்? இட்லிக்கு ஒரு மாத்திரை, சட்னிக்கு ஒரு மாத்திரை, சாம்பாருக்கு ஒரு மாத்திரை, ஏன் வடைக்கு கூட ஒரு மாத்திரை இருக்கு. அப்போ போண்டாவிற்கு கூட உன் கடையில் மாத்திரை கிடைக்குமா? இருக்கு இருக்கு. பிரபுவே, இப்போதுதான் போண்டாவை ஒன்று வயிற்று வலியில் அவசைப்படுகிறீர்கள். சித்திரகுப்தா, நீ சும்மா இரு. மானிடா, நீ கூறு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபுல் மீல்ஸ் மாத்திரை இருக்கு. ஒரே ஒரு மாத்திரை, வயிறு சும்மா கும்முன்னு இருக்கும், நீங்களும் ஜம்முன்னு இருப்பீங்க. சித்திரகுப்தா, இந்த மானிடன் கூறுவதை பார்த்தால் நாம் யமலோகம் செல்லும் போது இவனிடமிருந்து 10 பெட்டி மாத்திரையை வாங்கி சென்றால் அங்கே உணவுக்கான பட்ஜெட்டை குறைத்து விடலாம் என்று தோன்கிறது. ஆமாம் பிரபுவே, நல்ல ஆலோசனையாக இருக்கிறதே. வேற என்ன கிடைக்கும் என்று கேளுங்கள். மானிடா, வேற என்ன கிடைக்கும் உன் கடையில்? என் கடையில கிடைக்காததா? காத்து கூட வைக்கிறோம், வேணும்னா போய் வாங்கிக்கோங்க. என்ன, காற்றை விற்கிறீர்களா? புதுவிதமான வியாபாரமாக இருக்கிறதே. வா சித்திரகுப்தா, சென்று பார்ப்போம். வாருங்கள் பிரபுவே, செல்வோம். காத்து வாங்கலையோ காத்து, காத்து வாங்கலையோ காத்து. என்னம்மா, காத்து விற்கிறியா? அப்படி என்னெல்லாம் காத்து உன்கிட்ட கிடைக்கும்? நம்ம கிட்ட ரோசாப்பூ மணம் வீசும் காத்து கிடைக்கும், குளு குளுன்னு இமயமலை காத்து கிடைக்கும், முட்டி அடிக்கும் மும்பை காத்து கிடைக்கும், சிங்கார சென்னை காத்து கிடைக்கும். அது மட்டுமா, தங்கமான தரமான தஞ்சாவூர் காத்தும் கிடைக்கும். ஐயாவுக்கு என்ன வேணும்? பிரபுவே, நம்ம நரகலோகத்தில் சுத்தமான காற்று கிடைக்கவில்லை என்று புகார் செய்கிறார்கள். இதில் கொஞ்சம் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். சரி சித்திரகுப்தா, இந்த காற்று எவ்வளவு? இந்த காத்து வெறும் 50,000 ரூபாய் மட்டும்தான். என்ன, 50,000-மா? சும்மாவா? சுத்தமான காத்து, 10 நாள் கேரண்டி, 5 நாள் வாரண்டி. இந்த காத்தை வாங்கி சும்மா மூக்குல வச்சு எடுத்தீங்கன்னா 1 மாசம் தாங்கும். சித்திரகுப்தா, இந்த காற்றை பற்றி நாம் பிறகு சிந்திப்போம். முதலில் நாம் இருவரும் தங்குவதற்கு ஒரு வீடினை ஏற்பாடு செய்வோம். வாருங்கள் பிரபுவே, செல்வோம். நாங்கள் நாளை வந்து வாங்கிக் கொள்கிறோம். சீக்கிரமா வந்துருங்க, ஸ்டாக் தீர்ந்துச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. வாங்க வாங்க, என்ன வேணும்? தங்க வீடு வேண்டும். தங்க வீடா? அப்படி ஒன்று இந்த ஊரில் நான் கேள்விப்பட்டது இல்லையே. இவ்வளவு பெரிய ஊரில் தங்க வீடு இல்லையா? கூரை வீடு கேள்விப்பட்டிருக்கேன், குடிசை வீடு கேள்விப்பட்டிருக்கேன், ஓட்டி வீடு கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் மாடி வீடு கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் தங்க வீடு கேள்விப்பட்டது இல்லையே. தங்க வீட்டில் தங்குற அளவுக்கு நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? ஏய் மானிடா, நான் தங்க வீடு கேட்கவில்லை, தங்குவதற்கு வீடு கேட்டேன். ஓ அப்படியா? தெளிவாக சொல்ல வேண்டியது தானே. நான் சொல்கிறேன், என்ன மாதிரி வீடுன்னு சொல்லுங்கள். சிங்கிள் பெட்ரூமா, டபுள் பெட்ரூமா, ஏசியா நான் ஏசியா, வெஜ்ஜா நான் வெஜ்ஜா, என்ன மாதிரி வீடு வேணும் உங்களுக்கு? சித்திரகுப்தா, இந்த மானிடன் இவ்வாறு அடுக்கி செல்வதை பார்த்தால் நம்மளை ஏதாவது சிக்கலில் சிக்க வைத்து விடுவான் என்று தோன்கிறது. வாருங்கள் பிரபுவே, சென்று விடுவோம். வா செல்வோம். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, இந்த கமிஷன் கண்ணாயிரத்தே காசு கொடுக்காம போறீங்களா? நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. விளம்பரம் இடைவேளைக்கு பின் நிகழ்ச்சி தொடரும். விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் நுண்கலைகள் நிஜ நிஜமாய் நிச்சயமாய் பலவிதமாய் விளையாட்டுக்கள் எம்விஎம்மில் உங்கள் எம்விஎம்மில் விதவிதமாய் வித்தியாசமாய் ரகரகமாய் ரம்மியமாய் நிஜ நிஜமாய் நிச்சயமாய் தியானம் கற்க எம்விஎம் உங்கள் எம்விஎம் உங்கள் எதிர்காலத்தை வளமாக்கிடும் ஒரே பள்ளி மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி தஞ்சாவூர். அந்த காலம் அது 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 மகரிஷி பள்ளி காலம். இந்த காலம் இது 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 இதுவும் நம் மகரிஷி பள்ளி காலம். எந்த காலமாக இருந்தாலும் அது நம் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியின் காலம். இந்தியாவின் நம்பர் 1 பள்ளி மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி. இந்தியாவிலே 153 கிளைகளை கொண்ட ஒரே பள்ளி மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி. நம்பி வாங்க, நல்லா படிச்சுட்டு போங்க. கால் 279
661 279 661 கால் பண்ணுங்க. நிகழ்ச்சி தொடரும். அக்கா அக்கா ஹாஸ்பிட்டல் போனீங்களே ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லையே. டாக்டர் என்ன புள்ளியா சிங்கமா நான் பயப்படுறதுக்கு? குழந்தைங்க 2 நாளா சரியா சாப்பிடல. பால் பாயாசம் கேட்டாங்க, வச்சு தரலான்னு இருக்கேன். சரிக்கா. அம்மா அம்மா இங்கே நியூஸில் என்ன போகிறாங்கன்னு கேளுங்கம்மா. உள்ளே ஏதோ கூப்பிடுறாங்க, நீ இந்த பாயாசத்தை ஏலம் போட்டு இறக்கி வச்சிரு. சரிக்கா. தன்னா 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 சொர்க்கமே என்றாலும் இந்த பாயாசம் போல வருமா, பால் பாயாசம் போல வருமா. இப்போ பாயாசம் செஞ்சு வச்சாச்சு, இப்போ ஏழை போட்டு இறக்கிச்சிடலாம். பாயாசம் ஒரு தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம். ஐயோ ஐயோ, நம்ம பாயாசம் செய்கிறது இந்த ஊருக்கே தெரியணுமா? நான் இந்த பாயாசத்தை ஏலக்காய் போட்டு இறக்கி வைக்க சொன்னா நீ ஏலம் போட்டு இறக்கி வச்சிருக்க. நான் ஒன்று சொன்னா இவன் ஒன்று புரிஞ்சுக்கிறான். அங்கே என்னன்னா டிவியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சுனாமி மக்களை சுருட்டிட்டு போனதையும், இப்போ கொரோனான்னு புது புது நோயெல்லாம் வந்து மக்களை அள்ளிட்டு போனதையும் இந்த டிவியில் காமிச்சு பீதியை கிளப்புறான். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த யமன் தான். இந்த யமனுக்கு கண்ணே இல்லையா? இந்த யமன் மட்டும் என் கையில் கிடைச்சா வானொலியில் போட்டு வறுத்து எடுத்துருவேன். என்ன சித்திரகுப்தா, இந்த பெண்மணி என்னை பற்றி ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறாள். பிரபுவே சும்மா சொல்லலை, உங்களை வானொலியில் போட்டு வறுத்துடுவேன் என்கிறார் அந்த பெண்மணி. என்ன வறுத்து விடுவார்களா? வா உள்ளே சென்று பார்ப்போம். வாருங்கள் பிரபுவே செல்வோம். யாருப்பா நீங்க பாட்டு உள்ள வரீங்க? நீங்க யமனை திட்டுறது அங்க கேட்டனால தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நான் யமனை திட்டினா உனக்கு என்னப்பா? பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு யமனை பிடிச்சி திட்டுறீங்க. அப்படி என்ன நாங்க தப்பு பண்ணிட்டோம்? எங்க மேல அப்படி என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க? காருல சொகுசா போகணுமா, குளு குளு ஏசியில தூங்கணுமா, இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நச்சு புகையை காற்றுல கலந்துட்டீங்க. அதனால இப்ப என்ன ஆச்சு? அதனாலதான் இப்ப காற்றை கூட காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு வந்துட்டீங்க. என்னையா என் வியாபாரத்தில் மண்ணள்ளி போடுறதுக்குன்னே வந்திருக்கீங்களா? உன் வியாபாரத்தில் ஒன்றும் மண்ணள்ளி போடலமா, உண்மையை தான் சொல்கிறேன். அது மட்டுமா, விவசாயத்தை வளர விடாம நெகிழியால் நிறச்சிட்டீங்க. அதனால உணவே மருந்து இருந்ததை இப்போ மாத்திரை வாங்கி சாப்பிட்டு மருந்தே உணவன் மாற்றிட்டீங்க. என் கடையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டாம எப்படி நோய் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதோ சொல்கிறேன் கேளு. ஆரோக்கியமான உணவு, சுத்தமான நீர், சுத்தமான காற்று, இது 3 இருந்தாலே ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். ஏன் உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ உள்ளவங்கெல்லாம் 60 வயசு வரைக்கும் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. காரணம் அவங்க செஞ்ச வேலையே உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சியாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள்லாம் உடற்பயிற்சி செய்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்கீங்க. உடல் நலத்தையும் மன நலத்தையும் பாதுகாத்து நீங்கள்லாம் எப்போ தான் வாழ போகிறீங்கன்னு தெரில. இவ்வளோ சொல்லிட்டீங்க, எப்படி உடல் நலத்தையும் மன நலத்தையும் பாதுகாக்கணும் அதையும் சொல்லிட்டு போங்க. உடல் நலத்தை பாதுகாக்கணும்னா நம்ம ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சாப்பிடணும். மனநலத்தை பாதுகாக்கணும்னா நம்ம தினமும் தியானம் செய்யணும். பிரபுவே, நீங்கள் தியானம் என்று கூறியவுடன் தான் எனக்கு நினைவு வந்தது. நமது சொர்க்கலோகத்தில் மகன் மகரிஷி என்னும் ரிஷி இருக்கிறார். அவர் அங்கு இருப்பவருக்கு ஆன்மீக தியானம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆம் சித்திரகுப்தா, இதை பற்றி நானும் கேள்விப்பட்டேன். நாமும் சொர்க்கலோகம் சென்று அவரிடமிருந்து ஆழ்நிலை தியானம் கற்றுக்கொண்டு நமது உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாத்து கொள்ளலாம். அப்படியே செய்யலாம் பிரபுவே. என்ன மக்களே, நான் கூறியதெல்லாம் கேட்டீர்கள் அல்லவா? கேட்டோம். நான் கூறியதை பின்பற்றி நோயற்று வாழ்வு வாழ சுத்தமே சுகம் தரும் என்பதையும், உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாத்து ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வோம். மீண்டும் அடுத்த வருடம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். And that left you with a long-lasting impression on your hearts. Thank you, students, for your performance. Are a talented group of students from 7th and 8th grade, and they are ready to rock the stage with their incredible moves and vibrant energy. Let's show them some love and give a round of applause as they prepare to set the stage on the fire. நாம் இன்று ஒரு மேடையை அதிர வைக்கும் ஒரு நிகழ்வு காணப்போகிறோம். இது பிரம்மாண்டமான குழுவாகும். அதுதான் நம் வைப் வாரியர்ஸ். இப்போது அவர்களின் ஆக்கங்களை பார்ப்பதற்கு வைப் வாரியர்ஸ்